சென்னை திருவொற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் கவசம் திறப்பு. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்தம் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். பூலோக கைலாயம் என்று அழைக்கப்படும் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சென்னை திருவொற்றியூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி உடனுரை வடிவுடையம்மன் கோவில் கார்த்திகை பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு 3 நாட்கள் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கள் என கவசம் இல்லாமல் சுயம்புவாக தோன்றி ஆதிபுருஷர் பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் நிகழ்வு துவங்கியது. புனுகு சாம்பிராணி தைலாபிஷேக கார்த்திகை தீப உற்சவம் என்று சுயம்புலிங்கமாக பூச்சி வடிவில் தோன்றிய ஆதிபுரீஸ்வரர் மிகவும் பழமை வாய்ந்தவர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தானாக தோன்றியதாகும். ராமனின் மகன் லவா பிரதோஷம் தினத்தன்று இங்கு வந்து வழிபட்டது என கோவில் தலபுராணம் கூறுகிறது. இந்நிலையில் ஏராளமானோர் இந்த கோவிலுக்கு வந்து தரிசித்து சென்றனர். அபிஷேகத்துக்கு தேவையான தரமான சாம்பிராணி தைலம் திருக்கோவில் மூலமே விற்பனை செய்யப்படும். வெளியூரிலிருந்து கொண்டு வரும் சாம்பிராணி தைலம் அபிஷேகத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. மாலை 6:30 மணியளவில் துவங்கப்பட்டது. இந்நிகழ்வானது திங்கட்கிழமை இரவு 7 மணி முதல் 8 மணிக்குள் நிறைவு பெறும் என கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதில் பலரும் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு சென்றனர்.